இன்றைக்கி காலையில் டீ டம்ளரோடு இந்த சைடு வந்து அப்படியே பார்த்துட்டு டீ குடிக்கலான்னு வந்தேங்க. மயில் அழகாக தொகையை விரிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு நல்லா சுருன்னு வெயில் வந்ததுக்கப்புறமா மதியம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கள் அறுவடை பண்ணலாமேன்னு வந்து பார்த்தப்ப நம்மளோட சிவப்பு பொரியல் தட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அறுவடைக்கு வந்திருக்குங்க. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணதால் ஒரு சில காய்கள் எல்லாம் கொஞ்சம் முத்தி இருந்துச்சு, மீதி காய்கள் நல்லா இருந்தது. மொத்தமாக இருந்த காய்கள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு மியாசகி மாமரத்தில் நேற்று ஈவினிங் பார்க்கும்போது ஒரு பழம் பழுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, காலையில் வீடியோ எடுத்துகிட்டு பறிச்சுக்கலான்னு நினச்ச பழத்தை ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்குது. இந்த மாங்காய் இந்த கலரில் தாங்க இருக்குதுக்கு முன்னாடி ஒரு காய் அறுவடை பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் செடியிலேயே இன்னைக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்கிறத பறிச்சுட்டு இருந்தாங்க. இந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் அறுவடை பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு நாள் 2 நாள் லேட் பண்ணால் போதும், வெண்டைக்காயும் முத்த ஆரம்பிச்சிருது. சிவப்பு கீரை இருந்த கீரையெல்லாம் ஃபுல்லாக அறுத்த மாதிரி அப்படியே கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க. எல்லாம் அறுவடையும் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா இந்த செடியில் ஒரு புதுசாக அரைஞ்சு பழுத்து இருந்துச்சு. சரி, ஜூஸ் போடுறதுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு அதை வீடியோவில் காட்டல. பீக்கங்காய் செடியில் குட்டி குட்டியாக ஒரு 3 பீக்கங்காய் இருந்ததுங்க, அதையும் பறிச்சாச்சு. மதிய சமையலுக்கு காய்கள் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.